ஹாய் ஆல், வெல்கம் டு செல்வாஸ் லுக் புக். என்கிட்ட வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் என்கிட்ட டெய்லி ரொட்டீன் போடுங்க அப்படின்னு கேட்குறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்கீங்க. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக சண்டே தான். ஏன் சண்டே நான் மோஸ்ட்லாக போடுறேன் அப்படின்னா, சண்டே தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன். எனக்கு வீக் ஆஃப் அப்போ தான் கிடைக்குது. அதனால சண்டே ரொட்டீன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் வந்து நான் வீக் டேஸில் என்ன பண்ணுறேன், நான் அவசரமாக ஆஃபீஸ் போவேன், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத முடிஞ்சால் நான் கவர் பண்ணி நெக்ஸ்ட்டு அடுத்து வர வ்ளாகில் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஐம் நாட் ஷுர் எப்படின்ட்டு. ஏன்னா பேஸ்ட் ஆன் த டைம் கன்சியூமில். ஏன்னா நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பி அவசரமாக இங்கேருந்து எனக்கு ஆஃபீஸ் போகிறதே வந்து பயங்கர ஒரு டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அங்கே வர போயிட்டு வரதே எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. அதில் வீடியோ எடுக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம், நான் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். அண்ட் எஸ், இன்றைக்கி எழுந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, கிச்சனில் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பொண்ணுங்க அதுதானே நம்ம பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிச்சன் தான். ஸோ வந்தாச்சு. இங்கே வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவாமல் இருக்கேன். ஏன்னா வீக் டேஸில் நான் ப்ராப்பராக கொஞ்சம் கழுவி வச்சுருவேன். ஆனால் வீக்கெண்டில் வந்து நைட்டெல்லாம் அந்த மாதிரி கழுவி வச்சிட்டெல்லாம் தூங்க மாட்டேன். கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. நான் அதை வந்து இப்போதைக்கு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்னெல்லாம் இந்த டே எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு மாவு, அதுக்கப்புறமா கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லவே இல்லை, அதை தான் முக்கியமாக வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் அதை தவிர மற்றதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் காலையிலேக்கு வந்து இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்கின உடனே, அதனால் வாங்கி காலைல இட்லி ஊற்றிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் என்னன்னே தெரில, ஆஃப்டர் ஊட்டி ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் பயங்கர டயர்டாக இருக்குது. இல்லைனா வந்து அட்லீஸ்ட் நான் வந்து வீக் டேஸ்லலாம் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போல்லாம் இடையில ஒரு நாள் 2 நாள் வந்து சமைக்காமல் அங்கேயே போய் வாங்கி சாப்பிட்றேன். அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாகிடுது ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலே. 2 நாள் அதுவும் வீக்கெண்டு வந்துருச்சுன்னா ரெஸ்ட்டு தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுது உடம்பு. வந்து எப்படா ரெஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு, சமைக்க கூட சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் நம்ம வேலையெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லையா? அதனால நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணுவேன். ஏன்னா பேசிக்காகவே நான் வந்து ஒரு பயங்கரமான சோம்பேறி. நான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது எனக்கே ஒரு ஆச்சரியம்தான். என்னை பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு தெரியலாம். பட் எனக்கு வந்து இதெல்லாம் பயங்கரமான வேலை. நம்ம இப்போது ஒர்க் போகாமல் வீட்லேயே இருக்கோம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு எல்லா வேலையும் நம்ம ஓரளவுக்கு பண்ணிடலாம். ஒர்க்கும் போயிட்டு வந்து இந்த வேலையும் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப டயர்டாக தான் ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டிவ். இல்லைன்னா என்னால் மேனேஜ் பண்ணவே முடியாது. அவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணலைன்னா நான் அவ்வளோதான், என்னால் எந்த வேலையுமே பண்ண முடியாது. அவங்க பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு சமைக்கிறதுலேருந்து கடைக்கு போகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பயங்கர சப்போர்ட்டிவ். நான் அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, நான் எந்த வேலை சொன்னாலுமே மாட்டேன்னு சொல்லாமல் பண்ணி கொடுப்பாங்க மோஸ்ட்டாக. இப்போ கூட பாருங்கள், கடைக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிட்டு இருந்தேன். இட்லி ஊற்றிட்டு இருக்கும்போது கறி கழுவணுமே அப்படின்னு சொல்லிட்டு கறி கழுவி கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே வந்து எனக்கு கழுவி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து சிக்கன் விட மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிக்கன் வந்து அடிக்கடி இவங்க கேட்பாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க. அதனால் அவங்களுக்காகவே சிக்கன் பண்ணுறது. நான் ஒரு வாரம் விட்டு ஒரு நாள் சிக்கன் பண்ணிவிடுவேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுட்டாலே வந்து 3 நேரமும் ஒரே குழம்பு தான் எங்கள் வீட்டில். அதனால் மதியத்துக்கு லஞ்சுக்கு சாப்பாடு மட்டும் வெடிச்சிட்டேன். ஆல்ரெடி இருந்த அதே குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு அங்கே போய் பருப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பருப்பு வந்து மோஸ்ட்டாக நான் ரேஷன் கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது இருந்தது. அது காலியான உடனே அதை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு இப்போ வாங்கிட்டு வந்ததை உள்ளே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப சொதப்பியாச்சு. சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போட்டுட்டேன். இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. என்னால் சாப்பிட முடியல. இந்த மாங்காய் ஊறுகாய் இருந்தது, இன்ஸ்டண்ட்டாக பண்ணது. ஒரு 3 நாளாக இது நான் வச்சுருந்தேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்து இப்போ கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. நான் வந்து கறி குழம்புக்கெல்லாம் கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்ற ஆள் தான். எனக்கு வந்து மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்டில் போட்டதுன்னா.
அண்ட் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது வாட்டர் மெலான் கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு எப்படி நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியும். எனக்கு இந்த மாதிரி மே மாதம், அதாவது வெயில் காலம் வந்தாலே வந்து இந்த மாதிரி வாட்டர் மெலான், அப்புறம் மேங்கோ, இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நொங்கு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கும் அந்த மாதிரி தானா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், டெய்லி ஆஃபீஸில் கூட வாட்டர் மெலான் ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணி வாங்கி சாப்பிடுவேன். ஓரளவுக்கு இப்போல்லாம் டீ குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இது அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து என்னால் தலை வலிக்க ஆரம்பிச்சது. நம்மளுக்கு தலை வலித்தாலே ஒரு டீ ஆர் காஃபி குடித்தா தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இல்லையா? அதுக்காகவே நான் கொஞ்சம் டீ குடிக்கிறேன். திடீர்னு இந்த மாதிரி ஃபேஸ் மாறிடுச்சே அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் டீசெண்டாக இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, யூடியூப்க்கு வீடியோ எடுத்தேன். இல்லைனா வந்து லீவ் டேஸ்லலாம் நான் இந்த மாதிரி இருக்க ஆள் கிடையாது. வெளில போகும்போது தான் வந்து கொஞ்சம் பக்காவாக கிளம்பி போவேன். மற்றபடி வீட்டில் இருந்தால் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட் போட்டோமா, ஜாலியாக இருந்தோமா, எதாவது சமைச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்குறோமா, அவ்வளோதான். ஸோ இப்போ தான் வந்து நான் யூடியூப்க்கு வீடியோ ஷூட் பண்ணேன். ஒரு 2 வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து நம்ம திரும்ப வந்து சண்டே ரொட்டீனுக்குள்ள அப்படியே போக வேண்டியதான். அடுத்து நம்மளுக்கு வீட்டு வேலைலாம் இருக்குது, அதை போய் கண்டினியூ பண்ணணும். திடீர்னு வீடியோ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப போரிங்காக அப்படி இருந்துச்சு. சரி, ஏதாவது ஒன்று ப்ரொடக்டிவாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தான் வந்து அது ப்ரொடக்டிவாக தெரியும். மற்றபடி வீட்டில் இருக்க இந்த சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அதெல்லாம் பண்ணால் கூட எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. இந்த மாதிரி வீடியோ எதுனா எடுத்து அட்லீஸ்ட் ஒரு ஓகேப்பா, நம்ம ஏதோ ஒரு உருப்படியாக ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் அடிக்கடி இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது. என்கிட்ட வந்து ஒரு சிலர் கேட்டிருக்காங்க டைரெக்டாகவே, இவ்வளோ வீடியோஸ் வந்து நீ போட்டிருக்கியே, உனக்கு வந்து ரீச் கிடைக்கலையே, ஸ்டில் நீ வந்து இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுறியே எப்படிமா அப்படின்ட்டு. எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க, வேற என்ன. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்மளோட வீடியோ வந்து பீக்கில் போய்டும் அப்படின்ட்டு எங்கே போக போகுது. சரி, ஓகே, ஏதோ ஒரு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுல்ல, அதுக்காக தான். இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து யோசிக்கவே மாட்டேன். இப்போ போயிட்டு உட்காந்து வீடியோஸ், இப்போ நான் எடுத்த 2 வீடியோ இருக்கு இல்லையா, அதை உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச அந்த கட் காப்பி பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதை போட்டுவிட்டு பண்ணிகிட்டு இருப்பேன். மற்றபடி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் எனக்கு எடிட்டிங் தெரியாது. அதுக்கு எனக்கு வந்து டைமும் இல்லை அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக உட்காந்து பார்த்து எடிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு ஆஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ராவல் டைமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு போகிறதுக்கு மட்டுமே 1.5 hours, வர்றதுக்கு 1.5 hours. ஒரு நாளைக்கு 3 hours மேலே டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் 2 hours கூட ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறதுக்கே நான் ஒரு நாளைக்கு ட்ராவலுக்கு மட்டுமே 3 hours மேலே செலவு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் தான் இருக்குங்கிறதுனால ஏதோ எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் அப்படி கட் காப்பி பேஸ்ட்டு போட்டு விடுவேன், அவ்வளோதான். வீடியோ எடுத்தேன் அப்படின்னாலே எதையாவது கழிச்சு போட்டுருவேன். இங்கே பாருங்கள், அப்படி என்னை சுற்றி அப்படி மெஸ்ஸியாக இருக்குது. இப்போ அது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி வைக்கணும். எனக்கு அந்த க்ளீன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் அலர்ஜியான விஷயம். கொஞ்சம் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சோம்பேறித்தனம். ஆனால் இருந்தாலும் இப்போலாம் வந்து ரொம்ப மாறிட்டேன். ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நீட்டாக எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி அப்பப்போ எடுத்து வைக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன நானே வந்து மாற்றிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே வந்து. நான் சொன்ன மாதிரி சிக்கன் வந்து கிரேவி வச்சுட்டோன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதே தான். அதனால சிக்கன் கிரேவியை சூடு பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து காலைல வாங்கின மாவில் பாதி இட்லி ஊற்றிட்டு பாதியை வந்து எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே ஒரு வாட்டி வாங்கினா எங்களுக்கு 2 times or 3 times வந்து மாவு இருக்கும். அதனால் இருந்த மாவு வச்சு நைட்டுக்கு தோசையும் ஊற்றியாச்சு. சண்டேனாலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணிவிடுவோம். என் ஹஸ்பண்ட் போயிட்டு ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு மேலே அவங்க மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக நேற்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அதை அப்படியே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணுங்கிறது ஞாபகமே இல்லை. ஸோ இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டு பாருங்கள், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓகே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ தான் ஞாபகம் வருது, நேற்று ஒரு vlog எடுத்தோமே அதை கண்டினியூ பண்ணவே இல்லையே, பாதியிலே விட்டாச்சே, ஒரு முடிவே இல்லாமல் இருக்குமே அப்படின்ட்டு இப்போ தான் தோணுது. அதனால்தான் ஓகே, நேற்று அப்படி தான் போச்சு. ரொம்பவே வந்து எனக்கு
எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக போன மாதிரி இல்லை. அதனால் என்னையே கொஞ்சம் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு 2 வீடியோ எடுத்து அது மட்டும்தான் நேற்று சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நடந்த விஷயம். அவ்வளோதான். என்னோடய டெய்லி ரொட்டீன் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. அப்புறம் நம்ம அடுத்த ஒரு vlogல இதே மாதிரி மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.